பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவைக்கு வந்திருக்கிறார் நரேந்திர மோடி. திருமுல்லை வாயிலில் தாவேகா தரப்புல இலவச அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அன்னதானம் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றியும், முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் அவருடைய வளர்ச்சி நிதியிலிருந்து கட்டப்பட்ட சிறு விளையாட்டு அரங்கம் இலவசம்னு நினைச்சு அங்க போனவருக்கு அது அவரை தடுத்து நிறுத்தி நீங்க இவ்வளவு கொடுத்தா தான் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பத்தியும், இப்படி ஆங்காங்கே நடந்த முக்கியமான சில அரசியல் சார்ந்த சம்பவங்களை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வெல்கம் டு யூத் பாலிடிக்ஸ். ஸோ இந்த விஷயத்துக்கு முன்னெல்லாம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் சர்வதேச ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். பீகார் எலெக்ஷனை வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற அந்த கையோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவையில் நடக்கக்கூடிய தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாரு நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அங்க இருக்கக்கூடிய மாநாட்டில் கலந்துக்கிட்டு விவசாயிகளுக்கு பயனளிக்கும் விதமா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அதன் திட்டத்தின் கீழே 18,000 கோடி 26வது மாத தவணை தொகையாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல தான் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள்கிட்ட மனம் விட்டு பேசியிருக்கிறாரு. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லை வாயில் பகுதியில் தாவேகா தரப்புல இலவச அன்னதான நிகழ்ச்சின்றது நடந்து வந்தது. அப்படி தாவேகா தரப்புல கொடுக்கப்பட்ட அன்னதானத்தை இங்க நீங்க கொடுக்க கூடாது, ஏன் அவங்களால உழைச்சி சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அங்க பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள், உங்ககிட்ட காசு இருந்தா நீங்களுமே இலவசமா மக்களுக்கு இலவச அன்னதானம் போடுங்க, போடக்கூடிய அவங்கள ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களும் அங்க இருக்கக்கூடிய தாவேகா கட்சிக்காரங்களும் சேர்ந்து அந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மாவட்ட செயலரை அங்கிருந்து துரத்தி அமைச்சிருக்கிறாங்க. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு முழுவதுமா நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி சு வெங்கடேசன் ஒரு பதிவை அவருடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு செஞ்சிருந்தாரு. இதற்கு விளக்கம் அளிக்கும் விதமா சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒரு பதில் அளிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிக்கப்படவில்லை, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யாக பரப்பப்படும் செய்திகள் அப்படின்றத சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாம அந்த திட்டங்களை இனி வரக்கூடிய காலங்களில் செயல்படுத்துவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதையும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சொல்லி முடிச்சிருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய சிறு விளையாட்டு அரங்கம், இந்த சிறு விளையாட்டு அரங்கத்துக்கு ஒருத்தர் போயிட்டு அணுகிறாரு. என்ன நினைச்சு போய் அணுகிறாருன்னா, சரி முதலமைச்சர் கட்டினதாச்சு இலவசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அணுகிறாரு. ஸோ அப்படி அணுகும் போது அங்க இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்லேயே அவருக்கு தடுக்கப்பட்டு, நீங்க இங்க ஜாயின் பண்ணா மெம்பர்ஷிப் எடுக்கணும்னா 1,500 ரூபா மெம்பர்ஷிப் பர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவரு அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆனார். ஏங்க நாங்க பிரைவேட்டா போயிட்டு ஏதாவது இந்த பேட்மிண்டனுக்கு நாங்க மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னாலே 1,000 ரூபா தான் கேட்குறாங்க. இது முதலமைச்சருடைய வளர்ச்சி திட்டத்திலிருந்து எடுத்து கட்டப்பட்ட சிறு விளையாட்டு அரங்கம், இதுக்கு எதுக்கு நாங்கள் 1,500 ரூபா கொடுத்து மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறாரு. சரி இதுல வேற என்னென்ன இருக்கு, இதுல பேக் பார்த்தோன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நாங்கள் ஜாயின் பண்ணோம் மந்த்துக்கு எவ்வளோன்னு கேட்டா அதுக்கு 2,500 ரூபா சொல்றாரு. கிட்டத்தட்ட தனியார்லேயே பார்த்தோன்னா அதுக்கும் கீழே 1,700 ரூபாயிலே பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்ன்றது தராங்க. ஓகே பாருங்க, தனியார் எந்த அளவுக்கு கம்மியாக தராங்களோ அதை விட தமிழ்நாடு முதலமைச்சர் வளர்ச்சியிலிருந்து கட்டப்பட்ட இந்த சிறு விளையாட்டு அரங்கம் இவ்வளவு ரேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி ஒருத்தர் வீடியோ பதிவு போட்டிருக்காரு பாருங்க. அரசு சார்புல மக்களுக்காக கட்டப்பட்டது, இதுல வந்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. நீங்க போய் மாசத்துக்கு சேரணும் பேட்மிண்டனுக்கு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1,500 ரூபாவா. நான் போற பிரைவேட்டா வேற இடத்துல 1,000 ரூபா தான், ஆனா இந்த இடத்துல என்னவா 1,500 ரூபாவா. பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் எவ்வளவுன்னு கேட்டா 2,500 ரூபாவா பிளஸ் ஜிஎஸ்டியோட. இப்படி தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி நான் உங்க முன்னாடி சொல்லிட்டேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசியல் சார்ந்த மேலும் முக்கியமான சம்பவங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.